நிறைய பேர் ஸ்டாண்ட் கேட்குறாங்கல்ல, ஆன்லைன்ல எதுவும் கொடுக்க போறியா? ஆன்லைன்ல கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்ட். இப்போ ஒரு 24x24 இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து ஃபிளார் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அது வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் அதை மட்டும் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு சில தீய சக்தி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் கலங்க மாட்டோம். இதுவே பார்த்தீங்கன்னா எல்லா செடியும் எடுத்துட்டோம், இப்போ ஈல்டு ஒண்ணுமே இல்லை. நம்மளோட 5 ஒன்று வேணும், 3 4 வேணும். அண்ட் இந்த தடவை நான் ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறேன். அது வந்து சால்வெண்ட். இந்த மாதிரி தான் இருக்கு, உள்ளுக்குள்ள லிக்விட், ஒரு சின்ன பிரஷ் மாதிரி இருக்கும். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 5 எப்படி வைக்கிறேன்னா சேம் அடியில். இதுதான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ட்ரையல் பண்ணு சொன்னேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்திருக்கோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டனிங் ஃபாலோவர்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாண்ட். இப்போ ஒரு 24x24 இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ்ல வந்து ஃபிளார் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அது வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் மெயினா இன்னைக்கு எதுக்கு பண்ண போறேன்னா, நம்மளோட மல்லிப்பூக்கும் முல்லைப்பூக்கும் தான் ஒரு ஷேப்பே இல்லாம ரொம்ப கொடூரமா வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த முல்லைப்பூக்கும் இதே ஸ்டாண்டு தான், பட் அதுலயே கொஞ்சம் கொடி செட்டப் பண்ணணும். அதுக்கான குச்சி வந்து கிடைக்கல, அதை தேடிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு எப்படி ஒரு பேசிக்கா வந்து ஒரு வெயிட் அதிகமா இருக்க பேக் வைக்கிறப்போ இல்லை பாட் வைக்கிறப்போ எப்படி ஸ்டாண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், 5 minutes ஆகும். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்த்துடலாமா? என்னென்ன ஐட்டம்ஸ்னா, வழக்கம் போல நம்மளோட யூபிவிசி பைப். இது வந்து 3/4 இன்ச். இதுல வந்து எவ்வளோ இன்ச் அப்படின்னா, இது வந்து 8 இன்ச். .1 or 2 பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. என்னோட கட்டிங் அந்த அளவுக்கு இருக்க அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 0.1 கூட இல்லை, 8 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து மெயினா மேலே வர ஃப்ரேம்க்கு 8 இன்ச்ல இது பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச். இது வந்து லெக்குக்கு. நமக்கு வந்து லெக் பார்த்தீங்கன்னா 9 லெக் வரும். ஸோ இது வந்து 9 பீஸ் வேணும். இது வந்து 3 6 7 8 9 10 12 13 இது வந்து 12 வேணும் நமக்கு. ஓகேயா? இது 9. இது 9, இது 12. அண்ட் தென் நம்மளோட 5 ஒன்று வேணும், 3 4 வேணும், 4 4 வேணும், எண்ட் கேப் இது 9 வேணும். இது ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், விளையாட்டி விட்டுருலாம். அண்ட் இந்த தடவை நான் ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ண போறேன். அது வந்து சால்வெண்ட். யூபிவிசி பிவிசி பைப்லாம் வந்து ஸ்டிக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். 3 ஸ்டாண்ட் வைக்கிறதுனால ரொம்ப ஹெவியா இருக்கும், அதனால பைப் கழண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இது போட்டா இனிமே ஸ்ட்ராங்கா இருக்கும், நம்மளால எடுக்க முடியாது, அதுக்காக தான். இது வந்து நீங்க சால்வெண்ட்னு கேட்டீங்கன்னாவே கடையில கொடுப்பாங்க. ஓபன் பண்ணிடுவோமா? இந்த மாதிரி தான் இருக்கு. உள்ளுக்குள்ள லிக்விட், ஒரு சின்ன பிரஷ் மாதிரி இருக்கு. ஸ்மெல்லு செமையா இருக்கு, ரொம்ப மூக்குல வச்சுட்டேன். எப்படின்னா இந்த நெயில் பாலிஷ் ரிமூவ் இருக்கும்ல, அந்த ஸ்மெல்ல இருக்கு. எதுவும் பண்ணாதில்ல, மூக்குக்குள்ள ரொம்ப போட்டேன். இப்போ இதுல வந்து ஆக்சுவலி ஒரு பைப் எக்ஸ்ட்ரா இருக்கு. 12 தான் இருக்கணும், ஆனா நான் 13 உள்ள வச்சிருக்கேன். உனக்கு தட்டுறக்கு எடுத்துக்கலாம். ஓகே, என்ன எடுக்கலாம்? எதை எடுத்துட்டு வந்தேன்னு தெரியல. ஓகே ஃபைன், இதை எடுத்துக்கிறேன். இப்போ அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கட்டிங்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி கட் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ வேணா பாருங்க. யூபிவிசி கட்டர்னு கேட்டாவே கிடைக்கும், அது வாங்கிக்கலாம் நீங்க. இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். வழக்கமெல்லாம் ரொம்பவே சிம்பிளான ஸ்டாண்டர்ட். 3 எல்லாமே கார்னர்ஸ்ல வரணும். நமக்கு வந்து 4 கார்னர் வருமா, ஸோ 4 இடத்துலயும் 3 இருக்கணும். அதாவது எப்படின்னா, சாரி எப்படின்னா இங்க 2 கனெக்ஷன் வரும், இங்க கனெக்ஷன் வரும், அடியில லெக் வரும். ஸோ நீங்க வைக்கும் போது அடியில வந்து ஒரு லெக்குக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அது மாதிரி 3 பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 சென்டர்ஸ், 4 சென்டர்ஸ்ல வரணும். இதுவும் பாத்தீங்கன்னா இங்க 2 பேரை கனெக்ட் பண்ணணும், இங்க ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணணும், அடியில ஒரு லெக் வரணும். இந்த பிளேஸ்மெண்ட் ஓகேயா? இப்போ இங்க இப்படி, இதுல இப்படி, இங்க இப்படி. இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு 5 எப்படி வைக்கிறேன்னா, சேம் அடியில ஒரு லெக் வரணும், 4 சைட்லயும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவுதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிள். குயிக்கா அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே,
க்ளோஸ்அப்ல வேணா ஒரு தடவை அரேஞ்ச்மெண்ட்ஸ் காமிச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு வந்து பெரிய பைப் தான் தேவை. நம்ம வந்து 8 இன்ச்ல கட் பண்ணோம்ல அந்த பைப்பை வழக்கம் போல சால்வெண்ட் போட அந்த ஞாபகத்துக்கே போறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை அப்ளை பண்ண போறேன். இது என்ன ஒரு பிரச்சனைனா டக்குனு செட் ஆயிடும். ஸோ நம்மளால ரொம்ப திருப்ப முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி இப்படி எடுத்துட்டு இப்படி உள்ளுக்குள்ள ஒரு ரவுண்டு அண்ட் தென் இந்த பைப்பு உள்ள சொருகிடணும். அவ்வளவுதான். அது பாட்டுக்கு இப்பவே வர மாட்டேங்குது. நீங்க அந்த இம்மீடியட்டாவே உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அந்த இதுல பண்ணிடுங்க. அடுத்து இதுல அப்ளை பண்றேன். பர்ஃபெக்ட். நம்மளோட வழக்கம் போல ஒரு தட்டு, அவ்வளவுதான். இப்போ இந்த சைடு ஒருத்தவங்க அகைன். இப்போ எதுக்கு நீங்க வந்து ஈவன் பைப்ல கூட அப்ளை பண்ணலாம். பட் நான் ஒரு இதுல தான் அப்ளை பண்றேன். இம்மிடியட்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி வச்சுட்டு அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி 3 இண்டிவிஜுவலா ரெடி பண்ண போறோம். 4 வே நம்மளோட இது பிளஸ் 5 வே அண்ட் 4 வே. இந்த சென்டர் மட்டும் 5 வே வரும். அப்ளை. சால்வெண்ட் போட்டனால நான் இப்பவே செக் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நீட்டி இருக்கு. இது மட்டும் 1 இன்ச் கிடைக்குது. ஃபைன். இப்போ இவங்க 2 பேரும் கரெக்டா இருக்காங்க. இந்த சால்வெண்ட்ல எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா சீக்கிரமா செட் ஆயிடுது. இப்போ இதே தான் லாஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ண போறோம். இது 5 வச்சோம் இல்லையா? இங்க வந்து யூஷுவல் 3 and 3 அகைன் ஒரு 4. இது மட்டும் இப்ப அடிச்சிடணும். நிறைய பேர் ஸ்டாண்ட் கேக்குறாங்கல்ல, ஆன்லைன்ல எதுவும் கொடுக்க போறியா? ஆன்லைன்ல கொடுக்கறது நான் வந்து ஆக்சுவலி ஹோம் பர்பஸ்க்காக தான் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து கனெக்டர்ஸே கிடைக்கல அப்படின்னா அது மட்டும் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா தெரியாது. இப்போ நான் வந்து இதை பிசினஸா பண்ற ஐடியா எனக்கு கிடையாது. கேக்குறவங்களுக்காக எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறவங்களுக்காக மட்டும் வாங்கி தரலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஓகே அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்டே பே பண்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா உங்ககிட்ட வாங்கிட்டு தான் நான் பிளேஸ் பண்ணி உங்க அட்ரஸ்க்கு டைரக்டா வர மாதிரி நான் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா டிஎம் பண்ணுங்க. அது வந்து ஒன்லி ஃபார் கனெக்டர்ஸ். ஸ்டாண்டா வேணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்மளே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ஆமா, இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி நமக்கு நிறைய டைம் வேணும் இது பண்றதுக்கு. கார்டனிங் வந்து அது வந்து ஜோக் இல்லை அப்படின்னு எனக்கு பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான் புரியுது. சும்மா இப்போ ஏதாவது ஒண்ணு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட முடிய மாட்டேங்குது. இப்போ இதுவே பாத்தீங்கன்னா எல்லா செடியும் எடுத்துட்டோம். இப்போ ஈல்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. கண்டினியூஸா ஒரு 10 மாசம் வந்து எடுத்து பழகிட்டோம். இப்ப என்னடா இது எல்லாமே வெளியே வாங்கிட்டு இருக்கோம், என்னடா இதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிருமி இருக்கு.
திருப்பவே முடியல. ஓ மை காட், இந்த சால்வெண்ட் பயங்கரமா ஒர்க் ஆகும் போல இருக்கு. நீங்க பயப்படாம யூஸ் பண்ணுவோம். நீங்க ரெண்டல் ஹோம் டிரான்ஸ்போர்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்க, எப்பவுமே நீங்களே வச்சுப்பீங்கன்னா சால்வெண்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, இது வெயிட் தாங்குமா, இது உடஞ்சு வந்துருமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இது மெயினா அவங்களுக்காக தான் இப்ப இந்த சால்வெண்ட் போட்டே பண்ணிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம்னா அலைன்மெண்ட். இதே வந்து சால்வெண்ட் போடலைன்னா சும்மா அப்படி 2 திருப்பு திருப்புனா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 3 வச்சுட்டு இப்படி கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்க. ஓரளவுக்கு அது ஈக்குவலா இருக்கணும். ஐ மீன் எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்கணும். அட்லீஸ்ட் பாயிண்ட் 1 இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் நார்மலா சால்வெண்ட் போடாம பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் சால்வெண்ட் ரொம்ப டைட்டா பிடிச்சிக்குது, திருப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இவங்களுக்கு இடையில எல்லாத்துக்குமே இது 1 போடணும். 1 2 3 அண்ட் இங்க 3. இதை மட்டும் கனெக்ட் பண்ணி லெக் போட்டா நம்மளோட ஸ்டாண்ட் ரெடி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட் போட்டுக்கலாம். இதுக்கு சால்வெண்ட் போடுறதா இல்ல வேண்டாம் வேண்டாம், பயமா இருக்கா, திருப்ப முடிய மாட்டேங்குது. அதனால ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒண்ணு பண்றாங்க. இதுல போட்டுட்டு தட்டிட்டு இந்த சைடு இருக்கிறதுக்கு வேணா சால்வெண்ட் போடலாம். ஸோ அது கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கோங்களா. இது ஈக்குவலா அடிச்சுருக்கோமா. சாரி, இவங்க உள்ள போகணும். ஓகேயா, இப்போ இந்த சைடு சால்வெண்ட் அப்ளை பண்றேன். இவங்களை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு நான் ஃபுல்லா வைக்கிறேன். ரொம்ப வலிக்குது. நடுல உள்ள போகல. போயிடுச்சாக்கும். நல்லா ஒவ்வொரு இன்ச்சும் உள்ள இறங்குற மாதிரி அடிச்சிருக்கேன். பர்ஃபெக்ட். இப்போ இதை தனியா ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா சால்வெண்ட் போடுறது ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா ரொம்ப பெரிய வெயிட்லாம் வைக்கும் போது சுத்தமா வந்து வெளியே வர்றது இல்லையா, அதுக்காக. இப்போ வழக்கம் போல இவங்க 3 பேர்த்தையும் ஒரு அடி அண்ட் இவங்களை இந்த சைடு இன்சர்ட் பண்றது, இந்த சைடு சால்வெண்ட் போடுறது. ஃப்ரேம் வச்சு 1 2 3 நடுவுல கொஞ்சம் போகணும். ஓகேயா, இந்த சைடு கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கு. இங்கயா? இப்போ கீழே, அது கீழே மிடில். இங்கயா? மேல ரொம்ப லூஸா இருக்கு. மேல உள்ளத்தள்ளு உள்ளத்தள்ளு. ஆப்போசிட்ல எப்படி ஒரு ஆள் பார்த்து சொல்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. திருப்பி வை ஒரு டைம், திருப்பி அதே மாதிரி வை. 2 இதுலயும் உள்ள தள்ளணும் கொஞ்சம். ஆமா, அங்கேயும். அந்த சால்வெண்ட் போட்டனால எனக்கு நகரதே ஃபீல் ஆக மாட்டேங்குது. மத்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள மூவ் ஆயிடும். ஓகே ஓகே, அப்போ ஃபைன். நம்மளோட ஃப்ரேம் ரெடி. லெக் போட்டுடலாமா? அப்படியே கவுத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இந்த லெக் போட்டு இந்த கேப் போடுறதும். ஏன்னா ஈஸியா மூவ் ஆகும்ல, அதான்.
எல்லாத்தையும் லெக்க போட்டு எல்லாத்தையும் 2 தட்டிட்டு இன் கேப் போட்டுருவான். இது அதை விட ஜாலியான. இந்த லெக் வந்து 6 inch அப்படிங்கிறது நம்ம இஷ்டம் தான். நீங்க ஈவன் 7 inch வைக்கலாம், இல்ல 8 inch வைக்கலாம், இல்லைன்னா 5 inch வைக்கலாம். நம்ம மெயினா அடியில வந்து தண்ணி ஏதாவது தங்கிச்சுன்னா கூட்டி விட்டு, குப்பை எல்லாம் போச்சுன்னா கூட்டி விட்டு மெயின்டெனன்ஸ்க்கு தான் இந்த லெக். நம்ம அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டாண்ட் ரெடி. மேல வந்து ஜஸ்ட் ட்ரெயின் செல் மேட் போட்டா இட்ஸ் கம்ப்ளீட்லி ரெடி. இப்போ ட்ரெயின் செல் மேட் நம்ம ரொம்ப கேன் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ட்ரெயின் செல் மேட் பிளேஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 30 mm திக்னஸ். நான் லாஸ்ட் டைம் காமிக்கும்போது 20 mm காமிச்சிருப்பேன். இதுதான் டிஃப்ரென்ஸ். நல்லா பெருசா இருக்கும். இந்த இடத்துல இன்டர்லாக் மாதிரி இருக்கும் பக்கத்துல. இதுதான். இது வந்து நீங்க எவ்வளவு வேணும் இங்க இப்படி தனியா எடுத்துக்கலாம். திருப்பியும் நீங்க அதை வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்படி கவுத்து போட்டு இப்ப இது மேல இந்த டேக், நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த எதுலயுமே டேக் போடல. ஒருவேளை உங்களுக்கு டேக் கிடைச்சதுன்னா நீங்க போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 செனஃப். ஒண்ணு போட்டா பத்தல. சோ என்ன பண்றேன், இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் இதை கனெக்ட் பண்றேன். எப்படி பண்ணுவாங்க தெரியாம தான் இவ்வளவு பில்டப் பண்ணிருக்கேன்னு நினைக்காதீங்க. இதுவும் ஒண்ணு பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 இது இருக்கா, சும்மா அங்கங்க 4. சாரி, this is not working out for me. இன்னொன்னு போடணும் இருக்கு. இதுதான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ட்ரையல் பண்ணு சொன்னேன். இட்ஸ் ஓகே, கத்துக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. சி, இப்ப வந்துருச்சு. 3 டேக் தேவைப்பட்டிருக்கு. நீங்க பார்த்தவர் கொஞ்சம் பெரிய சைஸ் டேக்கா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா டேகே தேவையில்லை. எனக்கு அது வந்து 3 உள்ள போனாலும் கனெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஐ எம் மிஸ்ஸிங் சம்திங். அதனால அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கிறேன். See, finally I found. உன்னாலே முடியாது என்று இவரே சொல்லணும். நம்ம இப்ப இந்த பாட்டு போடுங்க, அசிங்கப்பட்டது மட்டும் போடக்கூடாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 டேக் தேவைப்படுது. நீங்க பெரிய டேக்கா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேக் இதுல ஜாயின் பண்ணிட்டு அடுத்த டேக இதுல ஜாயின் பண்ணிக்கணும். 3 எண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஜஸ்ட் இந்த கார்னர்ல டிவைட் இப்படி எடுக்கிறேன். கொஞ்சம் பொறுமை அவசியமா இருக்கு. இப்போ இது எப்படி கண்டுபிடிச்சாலும் நான் உன்னை வந்து உள்ள போட விட மாட்டேன்னு ஒரு சில தீய சக்தியை வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் கலங்க மாட்டோம். ஸோ நான் வந்து இப்போ பார்க்கலாம். டன். இப்போ டைட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு டைட்டு, இந்த பக்கம் ஒரு டைட்டு, கீழே ஒரு டைட்டு. 3 இடத்துல டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேக் போட்டாச்சு. இப்படிதான் 3 யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி டைட் பண்ணிட்டோம்னா நல்லது. ஒரு வழியா 4 சைடும் போட்டேன். இந்த எக்ஸஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். அவுட்டோர்ல தான் இருக்க போறோம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஸோ இப்போ இது மூவ் ஆகுது. அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டாண்ட் ரெடி. இப்போ இதோட டியூரபிலிட்டி ஸ்ட்ராங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ எம் 60 kgs. அதுவே தாங்குது. யாருக்கும் எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. இது தாங்காதுங்கிறது தாராளமா 3 part நீங்க வைக்கலாம். ஸோ இப்போ இவங்களை போய் செட் பண்ணிடலாமா? இங்க இருந்து இவங்களை இடத்த மாத்த போறேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து வெயில் கிடைக்கிறது இல்லை.
அதனால வந்து growth கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் வெயில் இருக்க இடத்துக்கு இவங்களை ஷிஃப்ட் பண்ண போறேன். வாங்க பண்ணிடுவோம். நீங்க தான் இவங்களை பேஸ் பண்றோம். ஒரு வழியா ஃபைனலாக செட் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்காங்க பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி புது லுக்காக இருக்கு, பார்க்கவே எதுவுமே நல்லா இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். பாய்.